ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது ஒரு திசை நடக்கும்போது திசையோட சுயபுத்தி சரியாக வேலை செய்தால் நல்ல பலன்களை கொடுத்தால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற புத்திகள் நல்ல பலன்களை கொடுக்காது. அதே சமயத்தில் ஒரு திசையோட சுயபுத்தி நல்ல பலன்களை கொடுக்கலன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற புத்திகள் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் வெறும் திசா புத்தியோடைய ஒரு பலன்கள் முடிவடைவதில்லைங்கிறது தான் ரொம்ப நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு திசையை நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்திலேருந்து எத்தனையாவது இடத்துல இருக்குது, லக்னத்துக்கு அது சுபக்கிரகமா பாவக்கிரகமா நட்பு கிரகமா அல்லது பகை கிரகமா எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்போ லக்னத்திலேருந்து அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குங்கிறது முதல்ல பார்க்கணும். நல்ல கிரகமாக இருக்கிற பட்சத்தில், அதாவது லக்னத்துக்கு நட்பு கிரகமாக இருக்கிற பட்சத்தில் அது 6, 8, 12 மறையாமல் மற்ற இடங்களில் இருந்து திசை நடத்தினால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்தது, திசை நடத்தக்கூடிய கிரகத்தை வேறு எந்த கிரகங்களாவது பார்க்குறதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்த்தாலும் சரி, இல்லை சாதாரணமாகவே ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்த்தாலும் சரி, அது பாவக்கிரகங்களோட பார்வையை பெற்றிருக்கா, சேர்க்கையை பெற்றிருக்கா, அதே போல் சுபக்கிரகங்களோட பார்வையை பெற்றிருக்கா, சேர்க்கையை பெற்றிருக்கா, இதை அடுத்தது பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக திசை நடத்தக்கூடிய கிரகம் 6, 8, 12 மறைஞ்சி இருக்குதா, உண்மையிலே 6, 8, 12 மறைஞ்சி இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு பாவக்கிரகமா அப்படியெல்லாம் பார்த்து தான் இந்த திசை உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ ஒரு புத்தி மட்டுமே நல்ல பலன்களை கொடுக்கும், அடுத்த புத்தி நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்னா அது எந்த வகையிலுமே ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. உதாரணத்துக்கு கேட்ட நபர் சூரிய திசையில் சூரிய புத்தி சுயபுத்தி, எந்த கிரகமும் ஒரு திசையை நடக்கும்போது முதல்ல அதோட புத்தி தானே, சுயபுத்தி தானே நடக்கும். அப்போ சுயபுக்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா சுயபுக்தி ரொம்ப நல்லா இருக்காது. அப்படி நல்லா இல்லாமல் இருந்தால் தான் அடுத்தடுத்த புக்திகள்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து தான். அது உண்மையான கருத்து அப்படிலாம் எடுக்க முடியாது. ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது அதையும் பார்க்கணும் இல்லையா. திசை நடத்தக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துலேருந்து நடக்குது, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துலேருந்து நடத்துதுன்னா முதல்ல அது ஒரு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி செய்யக்கூடிய வேலையை தான் முதல்ல செய்யும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தது, திசையை நடத்தக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அது என்ன நட்சத்திர சாரம் எதுவாக இருந்தாலும் 9 கிரகத்தோட சாரத்தில் தானே எல்லா நட்சத்திரமும் வந்துடுது. அப்போ எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் இந்த லக்னத்தில் இந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறதா இல்லையாங்கிறத அடுத்தது பார்க்கணும். அதே போல தான் திசையை நடத்தக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருந்திருக்குது, எத்தனாவது லக்னத்துக்கு சுபரா பாவரா, அது எந்த கிரகத்தோடையாவது சேர்ந்திருக்கா, எந்த கிரகமாவது பார்வை செய்யுதா, அடுத்து எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் லக்னத்துக்கு நல்ல நிலையில் இருக்கிறதா, இந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கா அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கிறது எல்லா திசையிலும், இப்போ ஒரு திசை நடத்துதுன்னா மற்ற கிரகங்களோட 8 கிரகங்களோட புத்தியும் நடக்கும். அப்போ திசா புத்திகளை சேர்த்து சொல்லும்போது அடுத்தது பார்க்குறோம். அடுத்தது புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் அதே போல் லக்னத்திலேருந்து எங்கே இருக்குது, திசை நடத்தக்கூடிய கிரகத்திலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, இது அதுக்கு சுபத்தன்மை இருக்கா இல்லை பாவப்பட்ட கிரகமா, எதிர் கிரகமா, நட்பு கிரகமா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு திசை எப்படி வேலை செய்யும், ஒரு புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். புத்திநாதனை பார்க்கும்போது கூட எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எங்கே நல்லா இருக்குன்னு இவ்வளவு நிறையா இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க சாரம் பார்க்குறது நேர விரயம்னு, அதெல்லாம் சும்மா தப்பிச்சிட்டு போகிறது. அடிப்படையாக தெளிவாக பார்க்கணுன்னா ஒரு கிரகத்தோட திசை ஒரு புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கும்போது எந்தெந்த அளவுகோலை எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா தான் ஓரளவு நாம் சரியாக சொல்ல முடியும். அடுத்தது நாம் பல இடங்களில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வெறும் திசாபுத்தியை வைத்து மட்டுமே பலன் சொன்னால் அந்த பலன்கள் முடிவடைந்து விடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல பிறந்த நேரத்தை சரி செய்ய தெரியணும். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டிங்கன்னா இப்போ ஒரு திசாபுத்தி நடக்கிற மாதிரி காமிக்கும், திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டிங்கன்னா வேறு ஒரு புத்தி நடக்கிற மாதிரி காமிக்கும். அப்போ இந்த திசை எங்கே ஆரம்பிச்சது, புத்தி எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நாம் சில அளவுகோல்கள்லாம் வச்சுருக்கோம். இது எல்லோரும் பார்க்குறாங்களான்னு தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்கிய பஞ்சாங்கம் தான் உயர்ந்தது, அதுதான் நான் ஃபாலோ பண்ணணுன்னு பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருக்கணித பஞ்சாங்கம் தான் உயர்ந்தது, அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு சில இன்சிடெண்ட்டுகளை சொல்லி இந்த திசை, இந்த புத்தி அல்லது இந்த கோச்சார கிரகங்களோட நிலையில் இதெல்லாம் நடந்திருந்தால் தான் அது வந்து நம்ம கரெக்டாக எந்த இடத்துலேருந்து திசை நடத்துது, இந்த பஞ்சாங்கம் சரியா அந்த பஞ்சாங்கம் சரியான்னு பார்த்து முடிவு பண்ண முடியுமே தவிர நாமளாக ஒன்று முடிவு பண்ணிவிட்டு இதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. அடுத்து ஒருத்தர் கேட்டிருந்தார், இதே திசாபுத்தியை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே ஒருத்தர் நம்மக்கிட்ட பார்த்தவரே ஒருத்தர் சொன்னார், சார் எனக்கு வந்து இப்போ சுக்கிர புத்தியில் வந்து சுய புத்தி நடக்குது, சுய புத்தி வந்து நல்லா ஒர்க் பண்ணிச்சுன்னா அடுத்து வரக்கூடிய புத்திகள்லாம் சரியாக வேலை பார்க்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு எப்படி சார் வேலை பார்க்கும், இந்த சுக்கிர திசையோட முழு புத்தி 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, சுய புத்தியும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும், அடுத்தடுத்து வர புத்திகள் எப்படி இருக்கும் சார் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், திசா புத்திகளை வந்து ஓரளவு தான் நம்ம வந்து கணக்கில் எடுப்போம், மற்றபடி திசா புத்தியோடு சேர்ந்து கோச்சார கிரகங்களோட நிலையும் கோச்சார கிரகங்களோட நிலையையும் அனுசரித்து தான் பலன் சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்கணம், மீனராசி அவருக்கு நாம் பார்த்தவருக்கு மேஷ லக்கணத்துக்கு வந்து 2க்கும் 7க்கும் உரிய கிரகம் வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேஷ லக்கணத்துக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியிலிருந்து அந்த திசையை நடத்துது. இது எப்படி அவருக்கு நல்ல திசையாக அமையும் அப்படின்னு ஒரு கேள்வி. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே பல பேர் ஜோசியம் பார்த்தாங்க, சுக்கிர திசை வந்து உங்களுக்கு 20 வருஷம் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்களே தவிர நீங்கள் ஏன் என்னோடய நம்பிக்கையை வந்து குறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதில் எது உண்மை எது பொய்? ஏற்கனவே மேஷ லக்கணத்துக்கு கடும் பகையாளின்னு பார்க்கும்போது புதன் சுக்கிரன் சனி, அது போய் இருந்துக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. சரி, பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற சுக்கிரனை வேறு ஏதாவது சுப கிரகங்கள் பார்க்குதானா? எந்த கிரகங்களும் பார்க்கல. இதை எப்படி இந்த திசை புத்தியை வச்சு முடிவு பண்ணுவாங்க? சார், நான் உங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு யார் வந்து திசா புத்தி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்டே கேளுங்க. இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, என்னங்க திசை நடத்தக்கூடிய கிரகம் பாதகஸ்தானத்துலேருந்து திசை நடத்துறது எப்படி இருக்குன்னு கேட்குறாருன்னு சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பேச்சையுமே காணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் திசா புத்தியை வச்சு பலன் சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன உதாரணங்கள் தான். உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்குது அல்லது நிலம் இருக்குது, எது வேணாலும் இருக்கணும். அது வந்து நல்ல இடத்துல இருக்கலாம், நிலம் வந்து நல்ல வளமான பூமியாக கூட இருக்கலாம். அதில் நீங்கள் என்ன வேணாலும் பயிரிடலாம். ஆனால் பயிரிட்டு அதை அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான யோகத்தை வந்து நிர்ணயிக்கிறது பார்த்திங்கன்னா கோச்சாரம் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய டிரான்சிட் பீரியட் தான். அதனால் வெறும் திசாபுத்தியை மட்டுமே பார்த்து முடிவு பண்ணாமல் கோச்சார கிரக நிலைகளையும் அனுசரித்து முடிவு பண்ணால் தான் ஓரளவு நமக்கு தேவையான பலன்களை எடுக்க முடியும். அடுத்தது இந்த திசை நடத்துதுன்னா இந்த திசை இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி கண்டிப்பாக யாரும் தவறாக முடிவு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திசையை நடத்தக்கூடிய கிரகம் வந்து 12 பாவங்களில் எங்கே இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு அது எந்தெந்த வீட்டுக்கு உரிய கிரகம், அது நல்ல இடத்துலேருந்து கிரகம் நடத்துதா, இல்லை வந்து மறைவிடங்கள்லேருந்து நடத்துதா, பகை வீட்டிலேருந்து திசையை நடத்துதா, பாதக வீட்டிலேருந்து திசையை நடத்துதா, சுபக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெற்றிருக்கா, அதுக்கு பகை கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெற்றிருக்கா, இப்படி எல்லாத்தையும் எடுத்து தான் முடிவு பண்ணுமே தவிர எனக்கு இந்த திசை இந்த புத்தி நடக்குது, சுய புத்தி முடிஞ்சோன்னே அடுத்த புத்திகள்லாம் நல்லா இருக்குமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா தவறாக முடிவடையும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையும் தவறாக விமர்சிக்கவோ எப்படியுமே சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யார் மேலே உள்ள கோவத்தையே என்ன பண்ணுவாங்க, நம்ம போடுற நிகழ்ச்சிகளுக்கு கீழே வந்து ஒரு சில பேர்களை போட்டு அவங்க தாக்கப்பட்டார், இவங்க வந்து வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்படியெல்லாம் நோக்கம் இல்லை. இது பொதுமக்களுக்காக ஜோதிடத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட எங்கேயோ இருக்கிற கோபத்தையே கொண்டாந்து நம்மளோட இதை கொண்டாந்து அடுத்தவங்க வீட்டு வாசலில் போய் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிங்க, பிடிக்கலன்னா விட்டுட்டு கடந்து போயிட்டு இருக்கலாம். வேறு யார் மேலே உள்ள கோபத்தை கொண்டாந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் காட்டக்கூடாது. நல்லதும் கிடையாது இல்லையா? அவர்கள் நம்ம தவறாக நினைக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறோம். அதனால் திசாபுத்தியை பார்க்கும்போது நாம் மேலே சொன்னக்கூடிய எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சு பார்த்துட்டு தான் அதை முடிவு பண்ணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.